சிம்பிளாக ஈஸியாக பேக்கரி ஸ்டைலில் நம்ம சாஃப்ரான் குக்கீஸ் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். டீ காஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே சமயம் இந்த குக்கீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஷேப் மாறாமல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஓடிஜி அவன் தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு கடாய் இருந்தால் கூட நீங்கள் பண்ணிடலாம், ப்ரெஷர் குக்கர்லேயோ. ஸோ நான் அதை எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோட கடைசியில். இதுக்கு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் நல்ல சூடான பால் எடுத்துகிட்டு இதில் குங்குமப்பூ போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. சுகர் வந்து 1/4 கப் எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். சுகர் பிடிக்கலனா ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80-90 கிராம் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்ல சாஃப்டாக இருக்கணும். அதே சமயம் ரொம்ப மெல்ட் ஆகிற மாதிரி இந்த பட்டர் இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜில் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த குக்கினோட ஷேப் மாறாது. இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சி வச்ச அந்த சுகரை போட்டுட்டு நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும், அதாவது பீட் பண்ணணும். அப்போ என்னாகும் அப்படின்னா நல்லா சாஃப்டாக கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். உங்களுக்கே தெரியும். இது வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சும் பண்ணலாம், விஸ்க் இருந்ததுனாலும் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஈஸியாக இதில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். இதுலேயே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த பவுடர் சுகரெல்லாம் கரைஞ்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் மைதா 3/4 கப், ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்காக போடுறேன். மைதா இல்லைனா நீங்கள் கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம். கூடி சீக்கிரமாக நான் கோதுமை மாவுலேயே எப்படின்னு வீடியோ போடுறேன். இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் வந்து நான் எக்கெல்லாம் ஆட் பண்ணலை, பைண்டிங் ஏஜெண்ட்டாக கார்ன்ஃப்ளவர் இருக்கும். இப்போ பால், அதாவது நம்ம குங்குமப்பூ வந்து ஊற வச்ச பால் ஊற்றுறோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா கலரை கொடுக்கும், ஃப்ளேவரையும் கொடுக்கும். அதனால தான் நான் ஏலக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து வனிலா ஆட் பண்ணாமல். நீங்கள் சாஃப்ரான் போடலன்னா நீங்கள் வனிலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாவு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு, கையில் ஒட்டாமல் இருக்கணும். அதே சமயம் சாஃப்டாக இருக்கணும், ஹார்டாகவே இருக்கக்கூடாது. ஹார்டாக இருந்தால் வராது அந்த குக்கீஸ். அதே சமயம் சாஃப்டாக இருந்தாலும் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பேக்கரி அப்படின்னாவே இந்த மோல்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் பவுச் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, பைப்பிங் பேக்கோ இல்லைன்னா பால் கவர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து அப்படியே வந்து பேக்கிங் ஷீட்டில் புழிஞ்சு விட போகிறோம். ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பண்ணுங்கள். நான் வந்து இதுக்கு 2 கவர் போட்டிருக்கேன். எதுக்காக அப்படின்னா அந்த மாவு லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக, வெளியே வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு அழகாக வருதுன்ட்டு. பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நீங்கள் வந்து இந்த மாவு சரியாக ரெடி பண்ணலைன்னா அந்த குக்கியோட மாவு அப்படியே வந்து பேக் பண்ணும்போது அப்படியே மெல்ட் ஆகி ஷேப் மாறும். ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இதுதான். ஸோ கரெக்டான ஸ்டேஜில் மாவை ரெடி பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம பிழியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மோல்டு இல்லைன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா உடனே நம்ம வந்து பேக் பண்ணக்கூடாது. உடனே பேக் பண்ணாலும் நமக்கு வந்து செட் ஆகிறதுக்கு டைம் இல்லாமல் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 20 நிமிஷமோ இல்லை அப்படின்னா வெளியே ஃபேன் காற்றுல ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா அந்த பட்டர் அந்த மாவு சேர்ந்து நல்லா ஓரளவுக்கு செட் ஆகிடும். இதில் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஆர்டிஃபிஷியல் கலர் நம்ம எதுவுமே போடலை. ஸோ அதனால் ஹெல்தியானது தான். பட்டருமே வந்து நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம், ஓவர் பட்டர் நம்ம ஆட் பண்ணலை. எக்கு பிடிக்கும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரு எக் ஒயிட்டோ இல்லை அப்படின்னா எக் யோக்கோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பிஸ்தா வந்து நான் ஆட் பண்ணுறேன், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கரியில் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ண ஓடிஜிலையோ இல்லை அவன்லேயோ வைக்கலாம். இதை வந்து அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ முதல்ல ப்ரீஹீட்டிங் டைம் அப்படின்னா 10 மினிட்ஸ் 180 டிகிரியில், பேக்கிங் டைம் அப்படின்னா 15 மினிட்ஸ் 160 டிகிரியில் பேக் பண்ணலாம். கடாய் ப்ரெஷர் குக்கர்னால் 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது எடுத்தோன்னா கொஞ்சம் ஆறணும். ஆற வச்சா தான் வந்து உங்களுக்கு அந்த சாஃப்டாக இருக்கிறது போயிடும். நல்ல ஒரு முறுமுறுப்பு தன்மையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்ய தோணும். ஃப்ளேவர் வந்து மாற்றிக்கலாம், சாக்லேட்டெல்லாம் கொக்கோ பவுடர்லாம் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம்.
நான் கூடிய சீக்கிரமே எல்லா வீடியோவும் போடுறேன். ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்திமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு 2000 ரெசிபீஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் foods.inங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோட